Mightymedicoz. இது வரைக்கும் நம்மளோட சின்ன வயசில் ஆல்ஃபபெட்ஸ் அப்படின்னா ஏபிசி, ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் அப்படிலாம் படிச்சிருப்போம். இதுக்கப்புறம் மைட்டிமெடிக்கோஸோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு எங்கே ஆல்ஃபபெட்ஸ் பார்த்தாலும் இந்த வீடியோ தான் ஞாபகம் வரணும் அண்ட் இஎன்டி தான் ஞாபகம் வரணும். முக்கியமாக நம்மளோட தேர்ட் இயர் ஃபைனல் எக்ஸாம் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அண்ட் ஃபைனல் இயர்ஸ் அண்ட் நீட் பிஜி ப்ரிப்பரேஷனுக்காரங்களுக்கு இந்த வீடியோ வில் பி அ குவிக் ரிவிஷன். ஸோ A refers to here in this video acute epiglottitis, which is epiglottisல there is an inflammation. Acute laryngotracheobronchitis, which is inflammation of larynx, trachea and bronchus. இதில் பிஜி ப்ரிப்பரேஷனுக்கும் அண்ட் ஃபைனல் இயர் காரங்களுக்கு குவிக் ரிவிஷன் ஆகும். இஎன்டியில் என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம நோட் பண்ணுங்கிறத மட்டும் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். acute epiglottitis is due to bacteria which is Haemophilus influenza B and croup. It is also called as croup, which is acute laryngotracheobronchitis is also called as croup. That is due to para-influenza virus, most commonly 1 and 2 type and rarely type 3. And this is common in 2 to 7 years of age. Croup is common in 3 months to 3 years of age. Acute epiglottitis is a lesion which lies above the glottis and it is a supraglottic lesion. இதே croup வந்துட்டு glottisக்கு கீழே தான் இருக்கும். So subglottic lesion. X-rayல you can see a தம்போட பிரிண்ட் யூ கேன் சி ஹியர். யூ கேன் வெல் சி தம்போட பிரிண்ட் மாதிரி இருக்கும் பாருங்கள். இதுதான் தம் சைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதே நம்மளோட குரூப்பில் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரேயில் ஸ்டீப்பிள் சைன் தெரியும், விச் இஸ் சர்ச் மேலே இருக்க அந்த ஸ்டீப்பிள் மாதிரி யூ கேன் சி இந்த எக்ஸ்ரே. திஸ் இஸ் கால்ட் அ ஸ்டீப்பிள் சைன் இன் குரூப். அடுத்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அக்யூட் எபிக்ளோட்டிட்டிஸ்க்கு செஃபலோஸ்போரின்ஸ் அண்ட் இன் group steroids are needed. ரெண்டுலேயுமே when needed we can give humidified oxygen you can give. ஓகேங்களா, இதுதான் ஏ. பி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா போர் ஹாவ் சிண்ட்ரோம். ஓகேங்களா, நீங்கள் நல்லா நோட் பண்ணி படிச்சிருந்தீங்கன்னா ஈசோஃபேகஸில் படிச்சிருந்தீங்கன்னா ஈசோஸ்பேகோஸ்கோபிக்கு இம்பார்ட்டன்ட் காம்ப்ளிகேஷன் இஸ் அ பர்ஃபரேஷன் ஆஃப் ஈசோஃபேகஸ். அதே மாதிரி சிவியர் வாமிட்டிங். திஸ் போர்ஹாவ் சிண்ட்ரோம் இஸ் அண்ட் nothing but spontaneous rupture of esophagus or perforation in the esophagus due to a severe vomiting or forced vomiting. இது ரெண்டுனால either perforation or spontaneous rupture in esophagus இருந்துச்சுன்னா this is called as Boerhaave syndrome. In that Boerhaave syndrome we have triad of symptoms which is called as Mackler's triad. அதில் there is vomiting, subcutaneous emphysema and chest pain. இது மூணும் இருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு பேஷண்ட் பார்த்தா யூ ஷுட் திங்க் ஆஃப் பர்ஃபரேஷன் இன் த ஈசோஃபேகஸ். இல்லைனா ஈசோஃபேகோஸ்கோபி பண்ணதுக்கப்புறம் இந்த 3 சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா யூ ஷுட் திங்க் ஆஃப் பர்ஃபரேஷன். நெக்ஸ்ட் சி ஃபார் சார்ஜ் சிண்ட்ரோம். இது வரைக்கும் நம்ம கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ்லேயே சார்ஜ் சிண்ட்ரோம் பற்றி நிறையா பேசிட்டோம். சார்ஜ் இட் செல்ஃப் ஆக்ட் அஸ் நிமோனிக் விச் இஸ் சி ரெஃபர்ஸ் டு கொலபோமா, ஹெச் ஹார்ட் டிஃபெக்ட்ஸ், ஏ கொயனலட்ரீஷியா, ஆர் growth retardation, G genital hypoplasia and E ear anomalies. When you see ear anomalies in a newborn child you should see for other symptoms also. This is importance of charge syndrome. அடுத்து D for அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா dandy syndrome. நான் வேணும்னே இந்த syndrome ஆட் பண்ண which is for learning purpose. Dandy syndrome is something different from Dandy Walker syndrome. Dandy Walker syndrome is related with neurology, but this Dandy syndrome is totally related with ear, which is also called as oscillopsia. இதில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போர்டில் இருக்கிறத ரீட் பண்ண முடியாது. யூ கான் வாக் ஸ்டெடிலி, தேர் வில் பி ஹார்டிங் வைல் வாக்கிங். இது எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பைலேட்ரல் ரெண்டு பக்கமும் தேர் வில் பி லாஸ் ஆஃப் வெஸ்டிபுலார் ஃபங்க்ஷன். நம்மளோட காதில் இருக்க 8th நர்வ் பார்த்தீங்கன்னா விச் இஸ் கால்ட் அஸ் வெஸ்டிபுலார் காக்லியார் நர்வ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெஸ்டிபுலோ காக்லியார் நர்வோட ஃபங்க்ஷன் என்னென்னா வெஸ்டிபியூலோட ஃபங்க்ஷன் இஸ் டு பேலன்ஸ், காக்லியாவோட ஃபங்க்ஷன் இஸ் டு ஹியர். இதில் ரெண்டு பக்கமும் when there is a loss of vestibular function there will be loss of balance. ஸோ அதனால தான் ஹார்டிங் while walking is there. இது எதனால் மோஸ்ட்லி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் which is toxic to vestibulocochlear nerve. இதுக்கு டாக்ஸிக்காக இருக்க ட்ரக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா there will be a
this syndrome. Mostly streptomycin therapy kapron, you can see this syndrome. This is also called as oscillopsia. Next we are going to E, which is nothing but Eagle syndrome. Eagle syndrome na, this is a syndrome of symptom. This is a group of symptom which is due to elongated styloid process. Adanala this is also called as stylohyoid syndrome, styloid syndrome, stylohyoid syndrome, styloid carotid artery syndrome. இதுக்கு வேற பேர் வச்சிருக்காங்க. And this is due to elongated styloid process. அதனால என்னென்ன symptom வருதோ அந்த symptom எல்லாம் சேர்ந்த குரூப்புக்கு பேர் தான் Eagle syndrome. There is a triad which is there will be ear pain, discomfort in the throat, and there will be dysphagia. Next F. F is familiar, which is Fraze syndrome. Fraze syndrome is nothing but இந்த இடத்துல நீங்க நோட் பண்ணி பாருங்க, there is a sweat in this face. இது எதனால வந்திருக்கு? Mostly Fraze syndrome will be after parotectomy. parotid gland கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளோட parasympathetic nervous system which supplies the parotid gland supplies the sweat gland in this region. இதுக்கு சப்ளை பண்ணும். ஸோ ஒரு தடவையும் பேஷண்ட்டு ஈட்டிங் அப்போ சாப்பிட்றப்போ ஆக்சுவலி பரோட்டிட் கிளாண்டுக்கு அந்த parasympathetic nervous system சலைவா செக்ரீட் பண்ணுறதுக்காக இட் இஸ் ஸ்டிமுலேட்டட். ஆனால் பரோட்டிட் கிளாண்ட் அங்கே இல்லாததுனால ஸ்கின்னுக்கு இது சப்ளை பண்ணி there is a sweat. That is why there is a flushing and sweating of skin in the parotid region during eating. This is always seen after the mostly seen after the parotid ectomy. And Fraze syndrome, this is so important. Next G பார்த்தீங்க அப்படின்னா GH is an important letters in ENT. G you always remember that as triple G தான் எப்பயுமே ENTல ஞாபகம் வச்சுக்கணும், which is Mightymedicoz syndrome and Grisel syndrome and Grisinger syndrome. Mightymedicoz syndrome is seen in petrositis, which is a complication, one of the complications of CSOM. Grisel syndrome is seen after the adenoid surgery or nasopharyngeal infection, complication of adenoid surgery வரும். Next Grisinger sign is seen in the one of the complications of CSOM, இதுவும் lateral sinus thrombosis. This is mostly due to thrombosis of mastoid emissary vein that resists the venous drainage. அதனால வரது தான் Grisinger sign. இதில் இருக்க ஒரு சிண்ட்ரோமுக்கும் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பார்த்தோம். இதில் என்ன கிளினிக்கல் ஃபீச்சர் இருக்கும் அப்படிங்கிறத இனிமேட் பார்க்க போகிறோம். யாரும் இது மூணையும் இனிமேட் குழப்பிக்கவே கூடாது. Mightymedicoz syndrome which is seen in petrositis, it have ear discharge, diplopia and retroorbital pain. Grisel syndrome which is after adenoid surgery, complication of adenoid surgery, there will be atlantoaxial joint dislocation and torticollis and neck pain. இதே Grisinger sign which is a complication of CSOM, lateral sinus thrombosis, there is an edema over the mastoid region. இது மூணையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, எங்கேயாவது எழுதி வச்சுக்கோங்க, ஒட்டி வச்சுக்கோங்க. we used to make mistakes. இதில் இருக்க ஒரு ஜியும் நம்ம மாற்றி தான் சொல்லிட்டுருப்போம். so you should never change anything. H is always double H in the ENT, which is called as Hitzelberger sign and Henneberg sign. Hitzelberger sign எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 7th nerveல ஏதோ பிரச்சனை அப்படிங்கிறதுனால வருது. 7th nerveல ஏதோ பிரச்சனைனா there will be hypostasia of posterior meatal wall. And Henneberg sign is a false positive fistula test, and there will be congenital syphilisலையும் meanious diseaseலையும் there will be Henneberg sign. ஃபிஸ்டுலா டெஸ்ட்னா என்ன அப்படிங்கிறதையும், வாட் இஸ் ஃபால்ஸ் பாசிட்டிவ் ஃபால்ஸ் நெகட்டிவ்ங்கிறதையும் we will be dealing with in other videos. next நம்மளோட Mightymedicoz லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் காமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.